வாகன சம்பந்தப்பட்ட வகையில ஏதாவது கடன் இருந்துன்னு வைங்களேன், அந்த கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய அளவுக்கு அல்லது சரியான தேதியில முறையான தவணை செலுத்தக்கூடிய அளவுக்கு தடுமாற்றம் இல்லாத வருமானங்கள கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சில பேரு சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். இன்னும் ஒரு சில பேரு வாடகை வீட்ல இருந்தால் கூட, இந்த தமிழ் புத்தாண்டுல வசதியான வாடகை வீட்டுக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. சொந்த ஊர்ல பிறந்த கிராமத்துல நமக்கு ஏதாவது சிறிய அளவுல சொத்து இருந்துன்னு வைங்களேன், அந்த சொத்த ஏதாவது ஒரு விலைக்கு அத விற்று அதுக்கப்புறம் நகரத்துல புதிய சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய, அதற்கான சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தும். இன்னும் சில பேருக்கு இந்த சொத்து அப்படிங்கிறது எங்காவது ஒரு கிராமத்துல, எங்காவது ஒரு ஓரத்துல ஒரு சிறிய சொத்து வாங்கி போட்டிருந்தா கூட, ஒரு சிறிய பூமி வாங்கி போட்டிருந்தால் கூட, அந்த பூமி, அந்த சிறிய பூமி பெரிய விலைக்கு விற்கக்கூடிய பாக்கியங்கள சந்திக்கும். எந்த மாதிரி? நீங்கள் வாங்கி போட்ட அந்த பூமிக்கு, அந்த சிறு பூமிக்கு பக்கத்துல வணிக வளாகம் அல்லது கல்லூரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அமையிறது, அல்லது பெட்ரோல் பங்க் சம்மந்தப்பட்டது, அல்லது பேருந்து நிறுத்தம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியான பிரபல்யமான ஒரு சில விஷயங்கள் அமைஞ்சு, அதன் காரணமாக உங்களுக்கு சிறு அளவுல வாங்கி போட்ட அந்த பூமி, பெரும் அளவுல பல மடங்கு லாபத்தோடு விற்கக்கூடிய பாக்கியங்கள கொடுக்கும். இதுல இன்னொரு விஷயம், அவ்வளவு லாபத்தோடு பூமி இருந்தால் கூட, ஒரு கல்யாண காட்சிக்காகவோ, வெளிநாட்டு பயணத்திற்காகவோ, அல்லது வேறு வகையான விஷயத்துக்காகவோ ஒரு சொத்து விற்க வேண்டியது இருக்குன்னு வைங்களேன், விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும்.